இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். 15 நாள்ல கொலைகளும் அதற்கடுத்தபடியாக 4 இரட்டை கொலைகளும் 19 பாலியல் குற்றங்களும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இந்த சம்பவங்கள் மட்டுமே மாற்றமா என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். கோவை சூலூர்ல சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாக விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. சூலூர் சிறுமியினுடைய தாய்க்கு சொல்லாம அவசரகதியில உடல் எரிக்கப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த மாதிரி பல்வேறு விவகாரங்களும் அடுத்தடுத்த சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், உதயநிதி அவர்களினுடைய கண்டனத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு? மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். இது தமிழ்நாடா அல்லது உத்தரப்பிரதேசமா என்ற கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சமூக வலைதளத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 15 பாலியல் குற்றங்கள் என செய்திகளில் வந்த சம்பவங்கள் மட்டுமே இதுவாக இருக்கிறது. மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கோவை சூலூர் சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சூலூர் சிறுமியின் தாய்க்கு சொல்லாமலேயே அவசர கதியில் சிறுமியின் உடல் எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். மேலும் கோவையில் ஒரு இளம்பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் சொந்த தொகுதியான பெரம்பூர்ல ஒரு செய்தி நடந்திருக்கிறது. பெரம்பூர்ல போதை கும்பல் ஒன்று 13 வாகனங்களில் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் செய்துள்ளது என்று உதயநிதி ஸ்டாலின் சில செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடா அல்லது உத்தரப்பிரதேசமா என்று கேள்வி எழுப்பக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை என்றும், தேர்தலுக்கு முன்பு வீரவசனங்களை பேசிய முதலமைச்சர் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது இன்று காலை கண்துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொதுவாக அறிக்கை விடுவது ஏற்க முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் நிலைமையின் தீவிரத்தை முதலில் அரசு உணர வேண்டும் என்றும், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்று தமிழ்நாட்டின் கேள்விக்கு முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.